வணக்கம் மாணவர்களே! நாம் இந்த பகுதியில் சோசியாலஜிக்கல் தியரீஸ் அப்படிங்கிற பேப்பர்ல கார்ல் மார்க்ஸ், எமைல் டர்க்கைம் மற்றும் மேக்ஸ் வெப்பர் அவருடைய ஒப்பீட்டு பார்வையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல நாம மதம் மற்றும் அதில் அடிப்படையான கார்ல் மார்க்ஸின் கருத்து, டர்க்கைமின் கருத்து, வெப்பரின் கருத்து, பின் அவர்களுக்கிடையேயான ஒற்றுமை மற்றும் வேறுபாடுகளை பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம். மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம நம்பிக்கையும், பழக்கவழக்கங்களையும் சேர்ந்ததா இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கைகள் தான் மதமாக உருமாறியது. நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், அன்றாட நம்ம செய்ற ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய மதத்த உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுவே பின்னால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மனுஷங்களோட ஒரு அடையாளமா மாறுச்சு. அடையாளமா மாறுனதுல இருந்து, அது மனித குலத்துக்கு மத்தியில ஒரு ஒற்றுமைய ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அது உருவெடுத்துச்சு. இந்த மதம், பொருளாதாரம் மற்றும் முதலியத்துவம் அப்படின்னா, மதம், ரிலிஜன், எக்கானமி அண்ட் கேபிட்டலிசம் அப்படிங்கிற தலைப்புல இது 3யும் சம்மந்தப்படுத்தி இந்த பாடப்பிரிவுல நம்ம பார்க்க போறோம். எந்த பொருட்கள் ஆனாலும், அத நம்ம உற்பத்தி செஞ்சு, அத விநியோகம் செஞ்சு, அத நம்ம பயன்படுத்துறோம். ஆ ஒரு பொருள் உற்பத்தி ஆகுறதுக்கு பல வழிமுறைகள் உள்ளன. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒவ்வொரு பொருள் தயாரிக்கும்போது, அதுல பலவிதமான ஆ நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு, அதுல இருந்து பொருட்கள் விற்பனைக்கு வருகிறது. அந்த விற்பனைக்கு வந்த பொருள மார்க்கெட்ல வாங்குறாங்க மக்கள். வாங்கிட்டு அத வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இது ஒவ்வொருத்தவங்களுடைய மதத்தையும் சார்ந்து தான் இந்த செயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் நெறைய பேர் கூறியிருக்காங்க. முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம பேசத்துல, முதலாளித்துவம் அப்படின்னா கேபிட்டலிசம். ஆ அது சோஷியலிசம், நில பிரபுத்துவம் அப்படின்னு சொல்ற இந்த 3ம் உள்ளடக்கியது தான் நம்மளுடைய எக்கானமி, பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு ஆகியவற்றின் தன்மை மற்றும் அமைப்பு பல்வேறு பொருளாதார ஒழுக்கங்களில் பரவலாக வேறுபடுகின்றன. இப்போ ஒவ்வொரு நாட்டிலேயும் அது ஒவ்வொரு விதமா வேறுபட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்தினர் மத்தியிலயும் இந்த உற்பத்தி மற்றும் விநியோகம் அதோடைய நுகர்வுத்தன்மை வேறுபட்டு இருக்கும். ஒருத்தருக்கு அது ரொம்ப அவசியமா இருக்கிற ஒரு பொருள் மற்றொருவருக்கு அது அவ்வளவு முக்கியத்துவமானதாக இருக்காது. அந்த மாதிரி அந்த பொருளுடைய உற்பத்தியும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரியும், ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த மாரியும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். முதலாளித்துவம் மதத்திற்கு மற்றும் குறிப்பாக புரொட்டஸ்டன்ட்ஸ்க்கு இடையிலான உறவ புரிந்து கொள்ள முயற்சி பண்ணது தான் கார்ல் மார்க்ஸ் மற்றும் மேக்ஸ் வெப்பர் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்தது. இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுக்கும், மதத்துக்கும் எப்படி ஒற்றுமையும் அவங்களுக்கு அதுல முக்கியமா புரொட்டஸ்டன்ட்ஸ் என்ன பங்கு வகிச்சாங்க அப்படிங்கிறத தான் மேக்ஸ் வெப்பர் அவருடைய தியரியில பூரா குடுத்திருக்காரு. முதல்ல மதம் பற்றிய கார்ல் மார்க்ஸோட பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் மதம் மற்றும் முதலாளித்துவத்துடன் அதன் உறவு பற்றிய மார்க்ஸோட கருத்துக்கள். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மதம் என்பது ஒரு சமூகத்தில் உண்மையான சுரண்டல் நிலையை மறைக்கும் ஒரு மாயை அப்படின்னு சொல்றாரு. எங் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத அவங்க மறைக்கிறதுக்காக மதம் அப்படின்ற ஒரு போர்வைய பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோட முதல் கருத்தா இருந்துச்சு. 2வதா மதம் என்பது லேசான விடியல் இருந்தாலும் எதிர்ப்புக்கான ஒரு முறையாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு பார்க்கும்போது நம்ம மதத்துல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அந்த நம்ம ஒற்றுமையா செயல்பட்டா கூட, உள்ளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அத வெளிப்படுத்துறதுக்கு மதத்த ஒரு கருவியாவும் பயன்படுத்த முடியும் அப்படின்றதும் அவரோட கருத்தா இருந்தது. 3வதா மதத்தின் மீதான விமர்சனத்தின் மூலம் மதத்தை நிராகரிக்க முடியாது. மாறாக மதத்தை உருவாக்கும் சமூக நிலைமைகளை மாற்றுவதன் மூலம் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு.
நம்ம ஒரு மதத்த நிராகரிச்சு, இப்ப நமக்கு இந்த செயல் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக, அதுல இருந்து நம்ம மொத்தமா வெளியேற முடியாது. அதுக்கு பதிலா மாற்றி, அந்த மதத்துல என்ன நிலைமைக்காக இது உருவாகப்பட்டது, எதுன்றத பார்த்து, என்ன பிரச்சனைங்கிறத ஆலோசிச்சுட்டு, அத நம்ம மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. கார்ல் மார்க்ஸ் முக்கியமா முதலாளித்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாரே தவிர, மதத்திற்கு அவர் அதிகமா முக்கியத்துவம் குடுக்கவே இல்ல. மதம் இரட்டை செயல்பாடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆளும் உயரடக்கின் சித்தாந்த செயல்பாடு வெகுஜனங்களில் அபிநயமாக செயல்படுகிறது. அதாவது கேபிட்டலிசம் அப்படின்னு பக்கத்துல முதலாளித்துவம் சொல்றோம். ஒரு முதலாளி இருந்தா கண்டிப்பா நிச்சயமா ஒரு தொழிலாளியும் இருப்பாங்க. அப்ப இந்த முதலாளித்துவத்தையும் அதே நேரத்துல வெகுஜனங்களோட அபிநயமான செயல்பாடுகளையும், அதாவது தொழிலாளர்களினுடைய செயல்களையும் தான் அவங்க வந்து இந்த அ கேபிட்டலிசம் தியரில எடுத்து சொல்றாங்க. இந்த 2 பிரிவினர்களுக்கு மத்தியில மதம் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோடைய முக்கியமான பங்கு. பிரஷ்ய அரசின் புரொட்டஸ்டன்டிசம் அப்படிங்கிறத தான் அவர் அடிப்படையா வச்சு, இந்த புரொட்டஸ்டர்கள் எப்படி வந்து நடந்துகிட்டாங்க, அவங்களுடைய நடைமுறை பழக்கங்கள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத அவர் தெளிவா எடுத்து கூறுறாரு. ஒரு பொருள் என்பது உழைப்பின் விளைபொருள் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு பொருள் உருவாகணும்னாலும், அத ஒரு மனிதனோ, இல்ல சில மனிதர்களோ சேர்ந்து அவங்களோட உழைப்போட சேர்த்து தான் அந்த பொருள உருவாக்க முடியும். அவ்வாறு அந்த பொருள உருவாக்கி அவங்க கொண்டு வரம்போது, அது ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான நோக்களுடன் அது பார்க்கப்படும். அதே நேரத்துல மேக்ஸ் வெப்பருடைய பார்வை. வெப்பர பொறுத்தவரைக்கும் முதலாளித்துவமே மிக உயர்ந்த பொருளாதார பகுத்தறிவினால பிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கேபிட்டலிசம் எப்படி வந்துச்சுன்னா, அது பெரிய எக்கனாமிக்கல் சேஞ்ச் வரம்போது, அதுல இருக்கிற பகுத்தறிவுனால வர்றது தான் மதம் அப்படின்னு சொல்லி வெப்பர் சொல்றாரு. இந்த முதலாளித்துவத்துல அவர் எத எத சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி, புரொட்டஸ்டன்ட் பிரிவுகள்ல வழங்கப்பட்ட கருத்துக்கள முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வேறுபாடு அவரு என்ன சொன்னாருன்னா, வெப்பர் எந்த செயலையும் நம்ம ஆராயும்போது, அத வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி மூலமா, அறிவியல் ஆராய்ச்சி மூலமா அத நிரூபணம் ஆனா மட்டும் தான், அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு அவர் பேசியிருக்காரு. அ மேற்கு மற்றும் கிழக்கு அப்படின்னு அவரு உலகத்த 2 பிரிவா பிரிக்கும்போது, மேற்கு திசையில இருந்த நாட்டுகள் எல்லாருமே வளர்ந்த நாடுகளா அவங்க கருதப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாடுகள்ல மதத்த பற்றியும், அவங்களுடைய கருத்துக்கள் பற்றியும் நெறைய ஆராய்ச்சிகள் செய்து, அதுல இருந்து நடந்த விஷயங்கள ஒரு தீர்மானமா அவங்களால குடுக்க முடிஞ்சது. அது எவ்வளவுதான் கிழக்கு நாடுகள்ல நல்ல பண்டை காலத்து வழக்கங்கள் இருந்தா கூட, அத செயல்படுத்துறதுக்கு அந்த வசதிகள், அதாவது அந்த முறையான ஆராய்ச்சிகள் செய்வதற்கு தேவையான வசதிகள் இல்லாததுனால, இது நெறைய நேரங்கள்ல புறக்கணிக்கப்பட்டதா இருந்தது. கத்தோலியர்கள் மற்றும் புரொட்டஸ்டன்ட்கள். இந்த கத்தோலியர்கள் அப்படிங்கிறது கேத்தலிக்ஸ் அண்ட் புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அ அவரு பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மாறிக்கிட்டே வந்தாங்க. கத்தோலியர்கள் ட்ரெடிஷனலா அவங்களோட பழக்கங்கள பழகி இருந்தவங்களா அந்த நாட்ல இருந்தாங்க. அப்ப இந்த 2 பிரிவினர்கள் எப்படி மதத்த வந்து பார்க்குறாங்க, அவங்க எப்படி அத அவங்களுடைய செயல்கள்ல செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதுல புரொட்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்கள வந்து அ நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கான கல்வித்துறையில படிக்க வச்சாங்க. முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ, அத அவங்க குடுத்து முன்னேற்ற முயற்சி பண்ணாங்க. அதே நேரத்தில கத்தோலியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைகளுக்கு அடிப்படையா ட்ரெடிஷனலா இருந்த அவங்களுடைய பழக்கவழக்கங்கள மட்டும் தான் கத்துக் குடுத்தாங்க. வேற எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இது பின்னாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வரம்போது இந்த புரொட்டஸ்டர்கள் அதிகமான அ பொருளாதாரம் ஈட்டக்கூடிய தொழில்களுக்கு அவங்கள வந்து வெகு வேகமா இழுத்துட்டு போகக்கூடியதா இருந்துச்சு. அடுத்தபடியா ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் அதாவது முதலாளித்துவத்தின் ஆவி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிற ஒரு வேகமான ஒரு ஆவி அது நம்மளுடைய எப்படி வந்து முதலாளித்துவத்துக்கு
ஈர்த்து செல்லுது அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த பகுதியில பார்க்கப்படுது. அவர் வந்து எப்படி வந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுறதுக்கு ஒரு முதலாளித்துவம் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் அத வந்து சரிபட செய்ய முடியும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருந்தது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அழைப்பு உணர்வு. அழைப்பு உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அத வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆ வெப்பர் வந்து 3 அம்சங்கள சுட்டிக்காட்டுறாரு. வந்து இலவசமா உழைப்பு பகுத்தறிவு முதலாளித்துவத்தை அமைக்குது அப்படின்னு சொல்றாரு. 2வதா வழக்கமான சந்தைக்கு ஏற்ற பகுத்தறிவு தொழில்துறை தொழில்துறை அமைப்பு மற்றும் 3வதா விஞ்ஞானியின் அறிவின் தொழில்நுட்ப பயன்பாடு அப்படின்னு அவர் சொல்றாரு. மொத பகுத்தறிவு அதாவது அங்க இருக்கிற ரேஷனல் திங்கிங் அதுக்கடுத்து அதை எப்படி அறிவியலான அறிவு இது 2யும் சேர்த்து விஞ்ஞான அறிவின் தொழில்நுட்பமா அவர் பார்த்தாரு. பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படிங்கிறவரு, நேரம், பணம், கடன் தான் பணம் மற்றும் பணத்தால் பணத்தை பெற முடியும் போன்ற வார்த்தைகள ஒரு சன்னியாசி எதிர்ப்பு வாதத்தின் சம்சாரத்தை படம் பிடிக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு சாதாரண மனிதனா இருந்தா கூட, அவங்களுடைய எல்லா செயல்களுக்கும் பணம் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லி காமிச்சுட்டு, அந்த கேபிட்டலிசம் உருவாகுறதுக்கு பணம் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் அவர் அங்க சொல்லியிருக்காரு. இந்த அழைப்பு உணர்வு அப்படின்னு பேசத்துல கா அ கேத்தலிக்கும், லூதரன்ஸுக்கும் மற்றும் கல்வினிசம் ஆகியவற்றை இடையே அழைப்பு மற்றும் உழைப்பு அ எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுன்றத வேறுபட்டு உள்ளன. அதாவது கேத்தலிக்ஸ், லூதரிசம் அண்ட் கல்வினிசம் அப்படின்னு 3 வகையா மக்கள பிரிச்சு, அதுல ஒவ்வொருவரும் எப்படி இந்த அழைப்பு உணர்வ பார்த்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. உழைப்பு என்பது காத்தலிக் மதத்தின்படி சுயநலத்தின் விளைபொருள். அதே இது லூதர்களின் வழிபடைப்படி அது ச சகோதர அன்பின் வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்பாடு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வேறுபட்டு தான் இருக்கும். கல்வினிசம் மற்றும் வார்த்தை துறவு. கல்வனின் கருத்துப்படி கடவுளின் திட்டத்தை அறிவது சாத்தியமில்லை. எல்லா செயல்களுக்கும் கண்டிப்பா ஒரு கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கும். இந்த நம்ம செய்ற ஒவ்வொரு செயலும் திட்டவட்டமா அதுல குடுக்கப்பட்டிருக்கும். இந்த கருத்துக்கள்ல எந்த ஒரு மாற்றமும் நம்ம வந்து நினைத்தவுடன் செய்ய முடியாது. நான் இதாகணும், அதாகணும்னு ஆசைப்பட முடியும். ஆனா, அதற்கான செயல்படுத்தும் முறை கடவுள நம்ம வழிபடுறதுல தான் இருக்கு. அவர் நமக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். நம்மளால அந்த திட்டத்த மாத்துறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னறிவிப்பு கோட்பாடு பல சமூக உளவியல் தாக்கங்களை உருவாக்குகிறது. அதாவது தனி மனிதன் தனித்து விடப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப மதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது நமக்கு ஒற்றுமை உணர்வ கொடுக்குதுன்னு சொல்றோம். இதே இது மதம் இல்லாம நம்ம செயல்படும்போது என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதன் தனித்து விடப்படுறான். அவன் வந்து எல்லாரோடும் சேர்ந்து அவனால செயலாற்ற முடியாது. 2வதா தனி மனிதன் அவனது வழிகளை தானே தேடிக்கொள்ள வேண்டும். யாரும் அவருக்கு வழிகாட்டவோ, இல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கவோ முன்வர மாட்டாங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையில வழிகள அவனே தான் அவன் தேடிக்கொள்ள வேண்டும். மதம் மற்றும் கூட்டு பிரதிநிதித்துவம். ஆ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கைம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அதோட அடிப்படையான கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பழங்குடியினர் மதத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சிந்தனை மற்றும் நம்பிக்கையின் சிக்கலான அமைப்புகளை புரிந்து கொள்வதில் பங்களிக்க துர்க்கைம் நம்பினார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழங்குடி மக்கள் அவங்க வந்து ஒரு கீழ்த்தரத்துல இருந்து வர்றவங்க. இந்த மதத்த சேர்ந்தவங்க அவங்களுடைய கொள்கைகள், பழக்கவழக்கங்கள், அவங்களோட சிந்தனைகள், மதம் மற்றும் மித்த விஷயங்கள நம்ம அ பார்க்கும்போது, அப்ப அத நம்ம நல்லா அறிந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருந்து வளர்ந்த மித்த மதங்கள பத்தியும், அமைப்புகள பத்தியும் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. எமாயில் டர்க்கைம் அவரோட பார்வையில மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடவுள்கள், ஆவிகள் மற்றும் பேய்கள் போன்ற மர்மமான அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளுடன் மட்டுமே மதம் சம்பந்தப்பட்டது என்ற கருத்தை டர்க்கைம் நிராகரிக்கிறார். அவரு
கடவுள் அப்படி அது மதம் அப்படின்ற விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, இப்ப கடவுள்னு பேசுறோம். அதே நேரத்துல அதுக்கு எதிர்மறையான பேய்கள், ஆவிகள் அப்படின்ற விஷயமும் இருக்கு. இந்த மாதிரியான அதாவது நம்ம கடவுளையும் பார்த்ததில்ல, பேயவும் பார்த்ததில்ல. இது 2மே உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது வந்து நமக்கு கரெக்ட்டான ஒரு தீர்வு கிடையாது. அப்ப இந்த மர்மமான இல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்மளால இயற்கையா இத வந்து கண்டு களிக்க முடியாது. அப்பாற்பட்ட இந்த நிகழ்வுகள் அ மதம் சம்பந்தப்பட்டது என்று கருத்தை டர்க்கைம் வந்து சொல்றாரு. இது மதம் சார்ந்த விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. டர்க்கைமுடைய கூற்றுப்படி அனைத்து மதங்களும் 2 அடிப்படை கூறுகளை உள்ளடக்கியது. அதாவது நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா மனுஷனும் அவரவங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையிலோட அடிப்படையில தான் சில செயல்களையும், பல செயல்களையும் செஞ்சுகிட்டு வர்றோம். அப்ப இந்த நம்பிக்கையும், அதே மாரி நம்ம செய்ற சடங்குகள், ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் அந்த நம்ம செய்முறைகள் செய்றது தான் வந்து ஒரு அ மதத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அனைத்து விஷயங்களையும் புனிதமானது மற்றும் அசுத்தமானது என வகைப்படுத்துவதை டர்க்கைம் முன்வைக்கிறார். எந்த ஒரு செயலா இருந்தாலும், அது ஒண்ணு அது நல்ல விஷயமா இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அது கெட்ட விஷயமா இருக்க முடியும். அதத்தான் அவர் வந்து புனிதமானது, அப்படி இல்லன்னா அசுத்தமானதுன்னு சொல்றாரு. இந்த 2 ஒரு செயல்ல இந்த 2 துவமும் மாறி, மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. இந்த விஷயங்கள எல்லாத்தையும் அடக்கியது தான் நம்மளுடைய மதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு மதம் என்பது புனிதமான விஷயங்களுடைய தொடர்புடைய நம்பிக்கைகள் மற்றும் பழக்கவழக்கங்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். அதாவது ஒதுக்கப்பட்ட மற்றும் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஒரே தார்மீக சமூகமாக ஒன்றிணைக்கும் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எந்த மதம்னாலும் நமக்கு வேறுபாடுகள் இருந்தா கூட, அது நம்மள எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒன்றிணைச்சு நடக்கக்கூடிய விஷயமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்கைம் சொல்லியிருக்காரு. தர்கைம் பேசும்போது அவர் டோட்டமிசம் பத்தி பேசியிருக்காரு. டோட்டமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டமிசம் என்பது மதத்தின் மிக எளிய வடிவம் என்று டர்கைம் கூறுகிறார். ஒரு மதத்த ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயமா அவங்க வச்சுக்கிறது தான் டோட்டமிசம். அதாவது அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பொருளா இருக்கலாம். இல்ல ஒருவருடைய உருவமா இருக்கலாம். அ பொ அவர் பொதுவா என்ன சொன்னார்ன்னா, நெறைய மக்கள் வந்து பொது மூதாதையர் அ அப்படிங்கிறவங்கள தான் டோட்டமிக் பொருளா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த டோட்டமிசம்ல அவங்க அதிகமா முக்கியத்துவம் குடுக்குறது கிளான் எக்ஸோகாமி அப்படிங்கிற ஒரு விதிதான். அதாவது அவங்களுடைய குலத்துக்குள்ள மட்டும் தான் அவங்க திருமணம் செஞ்சு கொள்வாங்க. அவங்க ஒரு எக்ஸோகேமஸ் குரூப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த கருத்து. சமுதாயத்த வழிபடுவது அதன் உறுப்பினர்களிடம் ஒற்றுமை மற்றும் உற்சாகம் போன்ற உணர்வை உருவாக்குகிறது. சமூகத்தின் கூட்டு வாழ்க்கை மற்றும் வெளிப்பாடுகளில் பங்கேற்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது ஒரு சமுதாயமா ஒண்ணு சேர்ந்து வாழும்போது, அவங்க ஒரு மூதாதையர அவங்களுடைய கடவுளா வச்சோ, இல்ல முன்னோர வந்து ஒரு அடிப்படையா வச்சு அந்த மதத்த அவங்க வழிபட்டுட்டு வர்றாங்க. அந்த வழிபாடு அ உணர்வு அப்படிங்கிறது, அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் பங்கு பெறுறதுக்கு, ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு கருவியா இது இருக்கு, அப்படின்னு சொல்லி அவரும் அத சொல்லியிருக்காரு. மதம் மற்றும் அறிவியல். மதத்த அறிவியலோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. அறிவியல் சிந்தனை என்பது மத சிந்தனையின் மிகவும் வளர்ந்த மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட வடிவமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இது நம்ம பழக்கவழக்கத்துல எப்படி இருக்கு? அப்படிங்கிற வடிவத்த குடுத்து, இந்த மதம் இப்படித்தான் அப்படின்ற அந்த ஒரு வளர்ந்த சிந்தனைய குடுக்கறது தான் வந்து, அதுக்கு சயின்டிஃபிக்கா நம்ம குடுக்குற ரீசன்ஸ். எது எதுக்காக இந்த பழக்கங்கள் பழகப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுதான் வந்து அறிவியலோட சம்மந்தமுடையதா இருக்குது. மதம் மற்றும் அறிவியல் 2 தனிநபர்களை சமூகத்துடன் ஒருங்கிணைப்பதில் பங்களிக்கின்றன. அப்ப ஒரு மனிதன் அவன் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கான். அவன் எப்படி ஒரு மதத்த ஃபாலோ பண்றான். அதுல இருந்து அவன் எப்படி சில விஷயங்கள அறிவியல் பூர்வமா பார்க்குறான் அப்படிங்கிறத, ஒரு சமூகத்துல அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத, இந்த அ மதத்தின்
அறிவியல் மூலம் அவன் கண்டறிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வெப்பருக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் இடையிலான ஒப்பீடு. ஆ கார்ல் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த ஒரு முறையான ஆராய்ச்சியவும் எடுத்துக்கிட்டு அவர் உதாரணமா பேசல. அவர் அதிகமா ஆ பொதுவான கருத்துக்கள வச்சு பேசினாரு. அதே நேரத்துல வெப்பர் ஒவ்வொன்னுக்கும் பல ஆராய்ச்சிகள செஞ்சு, அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள்ல இருந்து மட்டுமே அவர் பேசினாரு. முதல்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க ஒற்றுமைகள என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆ மார்க்ஸ் மற்றும் வெப்பர் இருவரும் முதலாளித்துவம் வெறும் பொருளாதார அமைப்பு அல்ல என்பதை ஒப்புக்கொண்டனர். ஆனால் அது சமூகம் முழுவதும் ஊடுருவி பரவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார அமைப்பு மட்டும் இல்ல. அது மித்த பல விஷயங்களையும் சேர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சமூகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இந்த முதலாளித்துவத்த காண முடியும். ஆ எ அது ஏன் அப்டின்னா, நம்ம அத பொருளாதார ரீதியா மட்டும் பார்க்காததுனால, அத நம்மளால அப்டி பார்க்க முடியுது. அப்டிங்கிறது 2 பேருடைய கருத்தாவும் இருந்துச்சு. 2வதாக முதலாளித்துவத்தின் வளர்ச்சிக்கு தேவையான சமூக விழுமியங்கள் இயற்கையானவை அல்ல, வரலாற்று வளர்ச்சியின் விளைவு என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர். இப்ப ஒவ்வொரு சமுதாயமும் அடுத்த ஒரு வளர்ச்சியை நோக்கி போறப்ப, அவங்களுடைய சில வழக்கங்கள் இல்ல சமூக விழுமிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அது இயற்கையானதா இல்ல. அது ஒரு வளர்ச்சியோட விளைவா தான் இருக்கு அப்படிங்கிறத 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. 3வதாக புதிய முதலாளித்துவ தொழில் முனைவோர் வகுப்புகள் முதலாளித்துவத்திற்கு முந்தைய நிதி அல்லது வணிக வர்க்கத்திலிருந்து வரவில்லை என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர். அதாவது முதலாளித்துவ வர்க்கமே எழுச்சி பெறும் வர்க்கம் என்ற கருத்தை மார்க்ஸுடன் வெப்பர் ஒப்புக்கொண்டார். ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவர் மேல் தட்டுல இருக்கிற ஒருவரா தான் பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு பெறப்படுது. அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் அவங்களுக்கு பழக்கவழக்கங்களுக்கு அவங்களுக்கு என்ன உற்பத்தி செய்யணுமோ, அதுக்கு என்ன ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு தேவையோ எல்லாமே இந்த முதலாளிகள் தான் முடிவு செஞ்சு அத முன்வைக்கிறாங்க. முதலாளிகள் தான் மேல் மட்டத்துல இருக்கிறாங்க. அவங்க அடுத்த தட்டுல இருக்கிற மக்களுக்கு ஒரு முன்னிலையா அவங்க இருக்காங்க அப்படின்னு 2 பேருமே இந்த கருத்த ஒத்துக்கிட்டாங்க. வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மார்க்ஸுக்கும் வெப்பருக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்க்கத்துல, மார்க்ஸ் கருத்துக்கள் சமூகம் மற்றும் பொருளாதார யதார்த்தங்களின் எளிய பிரதிபலிப்பாக கருதப்பட்டாலும், வெப்பரோட கருத்து வளர்ச்சிக்கு முக்கியமானதா கருதப்பட்டது. அதாவது ஆ கார்ல் மார்க்ஸ் பேசம்போது எதார்த்தமான விஷயங்கள தான் அவர் கொடுத்தாரு. அவர் எதனாலும் ஒரு எளிமையா நடைமுறையில இருந்த விஷயங்கள மட்டுமே தான் அவர் கருத்துல கொண்டு அவர் பேசினாரு. அதே நேரத்துல வெப்பர் பேசம்போது எதார்த்தமான விஷயங்கள அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சதுனால, அவரு அடுத்த நிலைக்கு போறதுக்கு, வளர்ச்சிய நோக்கி போறதுக்கு என்ன ஒரு முக்கியம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப முன்னணியில வச்சு அவர் செயல்பட்டாரு. வெப்பர் மதத்தின் மீதான விமர்சனத்தை உள்ளிருந்து வலியுறுத்தினார். மார்க்ஸ் அதை நிராகரித்தார். ஆ ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்க என்ன மதத்துல இருக்காங்களோ, அந்தந்த மதத்தோடைய அடிப்படையில தான் செயல்படுவாங்க. ஸோ அந்த மதத்துல நம்ம ஒரு மாற்றம் வருது அப்படிங்கும்போது, அந்த மொத்த மக்களிடையுமே ஒரு மாற்றத்த உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது வெப்பரோட கருத்தா இருந்தது. ஆனா மார்க்ஸ் அத முற்றிலுமா நிராகரிச்சுட்டாரு. வெப்பரின் ஆய்வறிக்கையில் தனிநபர் என்பதன் முக்கியத்துவத்தை காண்கிறோம். ஆனா மார்க்ஸ் நாம் அதை காணவில்லை. ஒவ்வொரு ஆய்வு பண்ணும்போதும் வெப்பர் தனி மனிதர் மற்றும் சமூகம் 2க்கும் இடையிலே அவர் ஒப்பிட்டு தான் அவர் பார்த்தாரு. ஆ எதையும் அவர் பிரிச்சு பார்க்கல. ஆனா கார்ல் மார்க்ஸ் முழுக்க முழுக்க அவர் தனிப்பட்டு பார்க்காம முழு சமுதாயமா தான் அந்த விஷயங்கள பார்த்தாரு. அப்போ ஒரு தனி மனிதருக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி கார்ல் மார்க்ஸ் அதிகமா கவனத்த செலுத்தவே இல்ல. வெப்பர் மற்றும் டர்க்கைம் இடையே ஒப்பீடு. இவங்க 2 பேரையும் இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஆ டர்க்கைம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவர் ஆதிகால மதத்தை படித்தார். அதே நேரத்துல வெப்பர் உலக மதங்களை படித்தார். அவர் அரசியல் மற்றும் பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் தொடர்பாக மதத்தை
பார்த்தாரு. அ அவர் எல்லா விஷயத்திலயும் மேக்ஸ் வெபர் வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுவத்திலும் இருக்கு. எல்லா பொருளாதாரம் மற்றும் அரசியல்ல, வரலாற்றுல எல்லாத்துலயும் ஒரு தொடர்பு உடையதா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாரு. அதே நேரத்துல எமைல் டர்க்கைம் ஒரு மதத்த வந்து அ ஆதி காலத்துல இருந்த ஒரு பழக்கவழக்கமா மட்டும் தான் பார்த்து அத படிச்சாரு. இது வந்து ஒரு கூட்டு மனசாட்சியின் வெளிப்படையாக மதத்தை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அ டர்க்கைம் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டர்க்கைம் சொல்லியிருக்காரு, தெய்வங்கள், ஆவி, தீர்க்கதரிசிகள் போன்ற கருத்துக்களை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா, ஆ இந்த கருத்துக்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வெபர் சொல்றாரு. அப்ப மதத்துல இத எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு பழக்கவழக்கங்கள மட்டும் பார்க்கிறது தான் மதம் அப்படின்னு சொல்லி எமைல் டர்க்கைம் சொல்லியிருக்காரு. மேக்ஸ் வெபர் ஆனா, ஆ தெய்வங்கள், ஆவிகள், தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட பயன்படுத்தும் முறைகள பார்க்கிறது தான் மதம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அறிவியலிலை அறிவியல மதத்தின் நீட்சியாக கருதுகிறது. அவர்க்கிடையே எந்த மோதலையும் காணவில்லை. ஆனா, அதே நேரத்துல அறிவியலையும், மதத்தையும் ஒன்றுக்கொன்று முரணாக கருதுகிறது அப்படின்னு சொல்லி வெபர் சொல்றாரு. அதாவது அறிவியல்ல வந்து ஒரு சட்டப்பூர்வமா, இல்ல ஆக்கப்பூர்வமா பார்க்குற எந்த ஒரு விஷயமுமே மதத்துல நம்மால பார்க்க முடியாது. 2மே ரொம்பவும் வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது வெபருடைய கருத்து. ஆனா எமைல் டர்க்கைம் அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவியலும், மதமும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி நீட்சியாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பொருளாதாரம் பத்தி. அதாவது எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பேசம்போது, கண்டிப்பா தொழிலாளர்கள் பத்தி பார்க்கணும் நம்ம. ஆ ஏன்னா, ஒரு முதலாளித்துவம் இருக்கும்போது, அங்க தொழிலாளித்துவமும் கண்டிப்பா இருக்கும். ஸ்காட்டிஷ் பொருளாதாரலான வல்லுனர் ஆடம் ஸ்மித் தனது வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் 1776ல படைப்புல தொழிலாளர் பிரிவின பத்தி கருத்து முறையே விவாதிக்கப்பட்டது. அவரு தொழிலாளர்கள் பிரிவு பற்றிய டர்க்கைமோட பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டர்க்கைம் வந்து மனித சமூகங்களை வகைப்படுத்துறார். எப்படி அப்படின்னா 2 விதமா அவர் பிரிச்சாரு. ஒண்ணு வந்து இயந்திர ஒற்றுமை மற்றும் அடிப்படையிலானவை. இன்னொன்று ஆர்கானிக் ஒற்றுமை அடிப்படையிலானவை. அதாவது ஆ இயந்திர ஒற்றுமை அப்படின்னா, அது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இது இன்னொரு விஷயம் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. சாலிடாரிட்டி அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு பொருள் தருது. ஆ மெக்கானிக் சாலிடாரிட்டி அப்படின்னா, மெக்கானிக்கா அந்த வார்த்தை சொல்வது போல ஒரு திட்டவட்டமான ஒரு செயல். அந்த செயல் செஞ்சா இப்படிதான் விளையும் அப்படின்னு நம்ம குறிக்கிறது தான் ஒரு மெக்கானிக் அப்படின்னு சொல்றோம். மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதோட சேர்ந்தது. ஸோ இது வந்து இயந்திர ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. இதே இது ஆர்கானிக் ஒற்றுமை அப்படின்னு சொல்லும்போது, அது அப்படி ஒரு திட்டவட்டமா இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு செயல செய்யும்போது தனிப்பட்ட உறுப்பினர்கள் அவர்கள் சமூகத்துடன் ஒன்றிணைக்க உதவும் ஒரு பெரிய அளவிலான ஒற்றுமை மற்றும் இறுக்கமாக பிணைக்கப்பட்ட சமூக பிணைப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சமுதாயத்துல எனக்கு ஒட்டு போறதுனால தான் நான் அவங்களோட ஒண்ணா சேர்ந்து ஒற்றுமையா செயல்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த இயந்திர ஒற்றுமை அப்படிங்கிறது மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி ஒற்றுமையிலேயே இருந்து ஒற்றுமைய நம்ம வந்து ஒண்ணு சேர்க்கிறது தான் இந்த இயந்திர ஒற்றுமை. அதே நேரத்துல ஆர்கானிக் சாலிடாரிட்டி இந்த ஆர்கானிக்ன்ற வார்த்தைய தமிழ்ல சொல்லும்போது கரிம ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. இது டர்க்கைம் வேறுபாடு மற்றும் வேறுபாடுகளின் நிரப்புத்தன்மையின் அடிப்படையிலான ஒற்றுமை என்று பொருள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஒருவருக்கொருவர் வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடே வந்து ஒரு ஒற்றுமைக்கு ஒரு காரணமா அமையுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்கானிக் சாலிடாரிட்டில அவரு பேசுறாரு. தொழிலாளர்கள் அவர்களோட பிரிவின் அசாதாரண வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. டர்க்கைம் பேசும்போது அனாமி அப்படின்னு சொல்றாரு. அனாமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ம்லெஸ்னஸ் அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட கருத்துக்கள் இல்லாத தன்மை. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அங்க இருக்காது.
நீங்க யார் வேணாலும், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கிறது தான் அனாமி அப்படின்னு சொல்றாங்க. சம இது அ அதாவது அ தொழிலாளர்கள் இடையே இந்த வடிவங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தா இருந்தது. சமத்துவமின்மை, அதாவது எல்லாரும் ஒரே மாரி சமத்துவமான மக்கள் அப்படின்ற கருத்து அவங்க மத்தியில இல்ல. எல்லாருமே வேறு வேறான கருத்துக்களோட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ போதுமான அமைப்பு. ஆ போதுமான அமைப்புகள் அதிகமா இல்ல அப்படிங்கிறது தான் இந்த தொழிலாளர்கள் பிரிவுல முக்கியமா குடுத்திருக்க ஒரு கருத்தாவும் இருக்கு. இந்த தொழிலாளர் பிரிவு குறித்த மார்க்ஸின் கருத்துக்கள அடுத்து நம்ம பார்ப்போம். சமூக உழைப்பு பிரிவு, தொழிலாளர் பிரிவு அப்படின்னு சொல்லி அவர் 2 விதமா பிரிக்கிறாரு. அதாவது சோசியல் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லேபர் சோசியல் லேபர்ஸ் அண்ட் லேபர் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. முதலாளிகளுக்கு லாபம் சேரும். அதாவது அ ஒரு தொழிலாளி அவர் ஒரு வேலைய செய்றாரு அப்டின்னா, அந்த வேலையில இருந்து வர லாபம் முழுக்க முழுக்க முதலாளிக்கு தான் போய் சேரும். அவர் அந்த லாபத்துல இருந்து குடுக்குற ஒரு பங்கு தான் தொழிலாளிகளுக்கான ஒரு சம்பளமோ, இல்ல மித்த ஒரு செயல்களாவும் இருக்கலாம். தொழிலாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்வதில் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள். அ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில முதலாளிகள் தான் என்ன உற்பத்தி செய்யணும், அவங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறாங்க. தொழிலாள வர்க்கத்தின் மனிதாபிமானமற்ற தன்மை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆம், ஏன்னா, அங்க வந்து எல்லாமே ஒரு ஆதிக்கம் வரம்போது, மனிதாபித்தன்மம் அப்படிங்கிறது அ அங்க வந்து அநேகமா இல்லாம போயிருது. அப்ப ஒரு தொழிற்சாலையில ஆ அதிகமா லாபம் பார்க்கிறதுக்கும், முதலாளித்துவம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. இதனால என்ன ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்நியப்படுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அத ஏலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க செய்யற உங்க செயலுக்கும், உங்களுடைய உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, நீங்க ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வ பெறுறது தான் இந்த கருத்து. துர்க்கைம் மற்றும் கார்ல் மார்க்ஸ் இடையே ஒப்பீடு. இப்ப ஆ கார்ல் மார்க்ஸ் பேசம்போது அவரு கே புரொடக்ஷன் பத்தி பேசினாரு. ஆ லேபர் பத்தி பேசினாரு. ஆனா துர்க்கைம் முழுக்க முழுக்க டிவிஷன் ஆஃப் லேபர் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன கருத்து ஒற்றுமை, வேற்றுமை இருந்ததுங்கிறத பார்ப்போம். தொழிலாளர் பிரிவுக்கான காரணங்கள். ஆ டிவிஷன் ஆஃப் லேபருக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆ அத கார்ல் மார்க்ஸ் சொல்லம்போது, அவரு வந்து அத அ முதலாளிக்கு லாபம் பெறுறதுக்காக தான் அவங்க பிரிக்கிறாங்க. ஆ மனிதர்கள வந்து தனிமைப்படுத்துறதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரு வந்து கார்ல் மார்க்ஸ் டர்க்கைம் வந்து மனிதர்கள டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணும்போது ஏலியனேஷன் பத்தி பேசுறாரு. அதாவது தனிமைப்படுத்துறது பத்தி சொல்றாரு. இந்த பிரிவுக்கு 2 பேரோட கருத்துகளும் வேறுபட்டு இருந்துச்சு. அடுத்து தொழிலாளர்களின் பிரிவின் விளைவுகள். ஆ இந்த பிரிவினால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, வெப்பர் சொன்னாரு. அ க சாரி கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு பிரிவின்மை வரும்போது அந்த தொழில அவங்க திரும்ப திரும்ப ஒரு ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் உருவாகுது. அந்த பொருள் உருவாகுறதுக்கு வந்து ஒரு 4 நபர்கள் சேர்ந்து செயல்படுறாங்க. ஆ இவர் குடுத்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கு தயாரிப்பு. ஒரு பின் செய்றதுக்கு அப்ப 4 பேர் சேர்ந்து செய்றாங்க. ஒருவர் ஒருவர் தலைப்பகுதிய செய்றாரு. ஒருவர் வந்து முனை கூர்மைக்காக செயல்படுறாரு. ஒருத்தர் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு. ஒருத்தர் அத உடம்பு பகுதிய உற்பத்தி செய்றாரு. இப்ப இந்த 4 பிரிவினரும் 4 விதமா வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது? இந்த தலைப்பகுதி செய்தவரால் மித்த 3 பேர் செய்யும் வேலைகளை அவரால் செய்யவே முடியாது. அப்ப அவர் வந்து அந்த ஒரு தொழில்ல மட்டும் தான் வந்து அவரு திறமை வாய்ந்தவரா இருப்பாரே தவிர, அவரால மித்தவங்க செஞ்ச செயல செய்ய முடியாது. இது என்ன ஆகுது அப்டின்னா, அவரால முழுமையா எந்த ஒரு பொருளையும் படைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அ அதே நேரத்துல எமால் டர்க்கைம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இத பிரிச்சு செய்யும்போது அதிகமா அவங்களால செய்ய முடியும். அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்டின்னு பார்த்தா, நெறைய அவங்களுடைய அ உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கும் அப்டின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. தொழிலாளர் பிரிவு தொடர்பான பிரச்சனைகள்
அ அதுக்கான தீர்வுகள் அப்படின்றதையும் 2 பேரும் பேசுறாங்க. அப்ப 2 பேரோட கருத்தும் திரும்பவும் இதுல வேறுபட்டு தான் இருக்கு. ஆ பிரச்சனைகள் வேணா ஒண்ணா இருக்கலாம். ஆனா தீர்வு காண்றதுங்கிறது வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமூகத்தில் துர்க்கைமின் செயல்பாட்டு மாதிரி மற்றும் மார்க்ஸின் மோதல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டர்க்கைம் வந்து அவர் கொடுத்த எல்லாத்தையும் ஒரு ஃபங்ஷனல் மோட்ல இருக்க மாதிரி அவர் கொடுத்தாரு. அதே நேரத்துல ஆம் ட அ மார்க்ஸ் கொடுக்கும்போது, அத கான்ஃப்ளிக்ட் மோட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதாவது எதிர்மறையான கருத்துக்களா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது முதலாளித்துவம். அதாவது கேபிட்டலிசம். டாம் பாட்டம்மோர் அப்படிங்கிறவரு 1973ல முதலாளித்துவத்த சில முக்கிய அம்சங்களா குறிப்பிடுறாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுய பயன்பாட்டுக்கு பதிலாக விற்பனைக்கான உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பொருளையும் நம்ம உற்பத்தி செய்றோம்னா, அது தனி ஒரு மனிதரோட செயல்பாட்டுக்கோ, இல்ல ஒரு பழக்கத்துக்கோ இல்லாம, அத வந்து விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல மட்டும் தான் அத நம்ம வந்து உற்பத்தி செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உழைப்பு சக்தியை வாங்கி விற்கும் சந்தையின் இருப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு தனி மனிதருடைய உழைப்பு அவன்கிட்ட இருக்க எல்லா சக்தியும் வாங்கிட்டு, அத ஒரு சந்தையில விக்கிற ஒரு பொருளா தான் இருக்கு. பண பரிமாற்றம் பணத்தின் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாரி உற்பத்தி செயல்முறை முதலாளி கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னும் சொல்றாரு. நிதி முடிவுகளை முதலாளி கட்டுப்படுத்துகிறார். அப்ப ஒரு கேபிட்டலிஸ்ட் அவங்க வந்து தான் என்ன செய்யணும்? எப்படி அது இருக்கணும்? அது என்ன மாதிரியான கட்டுப்பாட்டுல இருக்கணும்? அப்படிங்கிறத எல்லாம் அவர் வந்து விளக்கி கூறியிருக்காரு. இப்போ ஒரு பொருள் செய்றோம் அப்படின்னா, நிச்சயமா அதுல ஒரு போட்டியும் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருந்தது. முதலாளித்துவம் பற்றிய மார்க்ஸின் கருத்துக்கள். கார்ல் மார்க்ஸ் கேபிட்டலிசம் என்ன எப்படி இருக்கு? அவர் என்ன கூறியிருக்காரு? அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய அடிப்படையான விஷயங்கள எல்லாத்தையுமே ஹெகல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர்ட்ட இருந்து தான் அவர் வந்து வா வாங்கி அத நமக்கு குடுத்திருக்காரு. ஹெகல்ஸ் அவரும், கார்ல் மார்க்ஸும் 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 4 நிலை அப்படின்னு இருக்குன்னு சொல்லி கேபிட்டலிசம் பத்தி சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பழமையான வகுப்புவாத நிலை, ட்ரெடிஷனல் சிஸ்டம். அடிமைத்தனத்தை அடிப்படையாகக் கொண்ட அ பண்டைய நிலை, அதாவது ஸ்லேவரி சிஸ்டம். நிலப்பரப்பு பிரபுத்துவ நிலை, அ லேண்ட்லார்ட் சிஸ்டம். முதலாளித்துவ நிலை, கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம். அப்ப எப்படி இந்த 4 விதமா இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோட முக்கியமான ஒரு கருத்தா இருந்தது. முதலாளித்துவம் பற்றிய வெப்பரோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுத்தறிவு தான் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி வெப்பர் சொல்லியிருக்காரு. பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நகரத்துல விஞ்ஞானம், அரசியல், இசை போன்ற கலை, பொருளாதாரம் மித்த எல்லா விஷயத்திலயும் அதாவது ரேஷனலிஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த ஒரு அ பகுத்தறிவு அப்படின்னு அவர் சொல்றாரு. விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, அது சயின்ஸ் சம்மந்தமா நம்ம பார்க்கிறோம். அறிவியல் சம்மந்தமா. அரசியல் அப்படிங்கிறதுலயும் பகுத்தறிவு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோல இசை போன்ற கலை மற்றும் அனைத்து அ செயல்பாடுகள்லயுமே பகுத்தறிவோட நம்ம நாகரிகம் எப்படி ஒத்துப்போகுது அப்படிங்கிறத அவர் கூறியிருக்காரு. அ இறுதியா பொருளாதாரம் பத்தி அவர் கூறாரு. பகுத்தறிவு கட்டுப்படுத்தப்பட் அ பட பகுத்தறிவு கட்டுப்படுத்தப்படவில்லை. அது வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் ஊடுருவி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற கருத்த வெப்பர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம கட்டுப்படுத்துற ஒரு நிலையா இல்ல. நம்ம வாழ்க்கையில இது அன்றாட நம்ம செய்ற ஒவ்வொரு செயல்லயுமே இது வந்து அதோட தாக்கத்த ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வெப்பருடைய கருத்து. பகுத்தறிவு முதலாளித்துவத்திற்கான முன் நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உற்பத்திக்கு தேவையான பொருள், வள வளங்களின் தனியார் உடைமை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு. ஒரு ஆ பொருள் உருவாகுறதுக்கு அதோடைய வளங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும்.
அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் தடையற்ற சந்தையா இருக்கணும். பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் பகுத்தறிவு நுட்பங்கள். அ அந்த எந்த பொருட்கள எப்ப தயாரிக்கணும், அத எப்ப விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு கண்டிப்பா நமக்கு தேவ. அதுக்கப்புறம் பகுத்தறிவு சட்டம் பத்தி அவர் சொல்றாரு. இலவச தொழிலாளர் சக்தி அப்படிங்கிறத பத்தி ஃப்ரீ லேபர் ஸ்ட்ரென்த் அப்படின்றத பேசியிருக்காரு. பொருளாதாரத்தின் வணிகமயமாக்கல் அப்படிங்கிறதுலயும் வெபர் வந்து பேசியிருக்காரு. இப்ப பகுத்தறிவு முதலாளித்துவத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொருளாதார காரணிகள், அரசியல் காரணிகள், மத கலாச்சார காரணிகள் அப்படின்ற 3 தலைப்புல தான் அவங்க சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு ரேஷனல் திங்கிங்கா இருந்தாலும், அது பொருளாதார அடிப்படையில இருக்கும், இல்ல அரசியல் அடிப்படையில இருக்கும், இல்ல மத சார்ந்ததா இருக்கும். பகுத்தறிவு செய்யப்பட்ட மேற்கத்திய உலகின் எதிர்காலம் இரும்பு கூண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது இந்த ரேஷனலிசம் அப்படின்ற ஒரு கொள்கைய நம்ம சொல்லம்போது, மனிதர்கள வந்து ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம். வெளி உலகத்தோட அவங்களுக்கு தொடர்பு இல்லாம துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருந்தது. வாழ்க்கை ரொம்ப இயந்திரமானதாகவும், ஆ யூகிக்கக்கூடியதாகவும், மறை முறையானதாகவும் மட்டும் தான் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மார்க்ஸ்க்கும், வெபருக்கும் இடையிலான ஒப்பீடு. அவங்க 2 பேருடைய அப்ரோச்லயுமே வேறுபாடுகள் இருந்தன. அணுகுமுறை அப்படின்னு சொல்றதுல. அதாவது கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம பாக்கத்துல பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசம்போது, ஆ கார்ல் மார்க்ஸ் உடைய கருத்தும், வெப்பருடைய கருத்தும் ரொம்ப வேறுபட்டு தான் இருந்தது. இவர் அத பார்த்த விதமும், வெப்பர் பார்த்த விதமும் அதிகமா மாறுபட்டு தான் இருந்தது. முதலாளித்துவத்தின் எழுச்சி அப்படிங்கிறது தான் அ பொருளாதாரத்த வந்து சொன்னாங்க. முதலாளித்துவத்தின் விளைவுகள் மற்றும் மாற்றத்திற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத 2 பேரும் கூறியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ப அடுத்த யூனிட்ல சமூகம், வகுப்பு மற்றும் ஒற்றுமை அப்படின்ற தலைப்புல நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பகுதியில இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாத்துலயுமே, நீங்க ஏற்கனவே முன்னாடி கூறிய வகுப்புகள் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, அ எப்படி வந்து ஒரு சமுதாயத்துல அ கேபிட்டலிசம் இருந்தது? உற்பத்தி எப்படி செஞ்சாங்க? ஒரு முதலாளித்துவம் எப்படி இருந்தது? அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்த பத்தியும் பார்த்தோம். இந்த பொருளாதாரம் மாற்றம் ஏற்படும்போது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பரவலா நெறைய விஷயங்கள்ல பார்த்தோம். அ வெப்பர் வந்து ஒரு முழுக்க முழுக்க மதத்தில் அதாவது புரொட்டஸ்டன்ட்ஸ் உடைய பழக்கவழக்கங்கள அடிப்படையா வச்சு மட்டுமே அவர் பேசியிருப்பாரு. ஆ ஏன்னா, அவங்க வந்து ஒரு எல்லா கருத்துக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுனால, அவர் அந்த இத பத்தி பேசியிருப்பாரு. அ அதே நேரத்துல டர்க்கைம் பேசம்போது, மதத்த விட அவரு டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற கருத்து, அதாவது தொழிலாளர்களின் பிரிவுகள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பார்த்தாரு. அ அவரு தான் அ மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, ஆர்கானிக் சாலிடாரிட்டின்ற 2 விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு எடுத்து கூறி விளக்கியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ் இவர் தான் அடிப்படையில ஒரு பொருளாதாரத்த துறையை சேர்ந்தவரா இருந்து, சமூகவியல் பத்தி பேசின ஒரு தனி மனிதரா நம்ம இவர பார்க்கலாம். இவர் கூறிய கருத்துக்கள தான் பின்வர்ற கால ம எமைல் டர்க்கைமும் சரி, வெபரும் சரி, அவங்களுடைய கருத்துக்களோட எப்படி இந்த விஷயங்கள் ஒத்துப்போகுது, இல்லன்னா மாறுபட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் அ எடுத்து கூறி அவர்களுடைய அ தியரிகள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப அ மேக்ஸ் வெபர் அப்படிங்கிறவரு, அ அதிகமா மத சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிச்சு பேசியிருக்காரு. அம் இப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது மூலமா ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு எப்படி எடுத்து செல்லப்போகுது அப்படிங்கிறத டர்க்கைம் வந்து கூறியிருக்காரு. அ இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த அனைத்து பகுதியுமே ஒவ்வொரு தனி அ ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பாவும், அவங்க அந்த சமூகத்துல அந்தந்த சமூகத்துல என்னென்ன பழக்கங்கள் இருந்தன அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. இது எல்லாமே மேற்கு தேசங்கள சார்ந்த விஷயமா தான் இருந்தது. அவங்க அதிகமா கிழக்கு தேசங்கள் சார்ந்த எந்த விஷயங்களையும் இதுல முன் வச்சு கூறாம, அவங்க வந்து அத நிப்பாட்டி வச்சிருந்தாங்க.
ஆ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் ஆராய்ச்சிகள் அதிகமா இருந்தது வந்து மேற்கு வங்கத்தில தான். எ அ இதே நேரம் இங்க கிழக்கு பகுதியில இருந்த நாடுகள்ல, அதாவது இந்தியா, சைனா மற்றும் பல நாடுகள்ல பழக்கவழக்கங்கள் பழங்காலத்து மக்களுடைய முறைகளா தான் இருந்தன. இதுவே எதுவுமே வந்து ஆ சமூக அறிவியல் மூலமா, ஆராய்ச்சி மூலமா எடுத்துக்கிட்ட பழக்கவழக்கங்களா இல்லாம இருந்துச்சு. அந் அந்த நேரத்துல இவங்க இந்த எல்லா கருத்துக்களையும் முன்வைச்சு எடுத்துக்கிட்டு போனாங்க. சமூகம், வகுப்பு. சமூகம் அப்படின்னு சொல்லத்துல நம்ம சொசைட்டி பத்தி பார்க்கிறோம். மார்க்ஸ் மற்றும் வெப்பர் இருவரும் சமூகத்த ஒருங்கிணைக்கப்பட்ட முழுமையாக கருதினர். சமூகங்கள்ல குழுக்கள், சமூக நிறுவனங்கள், நெறிமுறைகள், நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் கோட்பாடுகள் ஆகிய ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்று அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். எல்லா விஷயமும் சொசைட்டில ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. வகுப்பு, வகுப்புன்னா கிளாஸ். எப்படி வந்து முதலாளித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாரி பென்டிக்ஸ் படி வர்க்கம் பற்றிய புரிதல்ல மார்க்ஸ் மற்றும் வெப்பர் அணுகுமுறை 3 அம்சங்கள் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிறாரு. முதல்ல என்ன அப்படின்னா, ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைத்து அ சங்கங்களை உருவாக்குவார்கள் என்றும் மார்க்ஸ் சொன்னார். ஆனா இத வந்து வெப்பர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வதாக வெப்பர் மார்க்ஸின் வர்க்கத்தின் கருத்த பொருளாதார அளவுகோலால் மட்டுமே தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வெப்பர் பொறுத்தவரை வர்க்க நிலைமை என்பது இறுதியில் சந்தை நிலைமை, மார்க்கெட்டுடைய இறுதி நிலை அப்படின்னு அவரு சொல்றாரு. 3வதாக மார்க்ஸ் கூற்றுப்படி முதலாளித்துவத்தின் கட்டாய கட்டமைப்பு முதலாளித்துவ சிந்தா அ சிந்தாதிவாதிகளை சில நம்பிக்கைகளை உருவாக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. தொழிலாளர் பிரிவு மற்றும் ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் தொழிலாளர்கள் ஆ எப்படி வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஒரு ஒற்றுமைய உணர்வ ஏற்படுத்துது அப்படிங்கிறத இவங்க வந்து கூறியிருக்காங்க. ஆ உதாரணத்துக்கு இப்ப அ ஒரு சமுதாயத்துல அ நம்ம பார்த்தோமானா கிளாஸ் அப்படின்னா ஒரு மேல்தரப்பு மக்கள், மேல்தட்டு மக்கள் உயர்ந்த கிளாஸ்லயும், கீழ்த்தரப்பு மக்கள் அடுத்த கிளாஸ்லயும் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்தா இருந்துச்சு. ஒரு சமூகம் ஒன்றாக செயல்படுவதற்கு அ அனைத்து தரப்பு மக்களுடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமான தேவையா இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்தான விஷயமாக இருந்துச்சு. இதுல வந்து இந்த வகுப்புல நம்ம பார்க்கிறது ஒரு சமூகத்துல இந்த இவர்கள் கூறிய இந்த சாலிடாரிட்டி, மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, ஆர்கானிக் சாலிடாரிட்டி மத் அ அது மட்டும் இல்லாம அ இவங்களுடைய இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அதாவது தொழிலாளர் பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வந்து ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு எ செயல்பட்டு வருது அப்படிங்கிறத அவங்க ஒரு கணக்குல குடுத்திருக்காங்க. ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னா, அடிப்படையான பழக்கவழக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு நெறிமுறையில இருந்து வந்திருக்கணும். அந்த நெறிமுறைகள அந்த மக்கள் அனைவரும் இன்றும் கடைபிடிச்சுட்டு வரும்போது, அந்த முன்னேற்றத்தோட பாதையில அவங்க நோக்கி செல்ல முடியும். அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்தா இருந்தது. ஆ இந்த பகுதியில நாம சமூகம், வகுப்பு மற்றும் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லம்போது, எல்லா தரப்பு மக்களும் எப்படி அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒற்றுமையா செயல்படணும் அப்படிங்கிறத அ ரொம்ப முக்கியமா வெப்பர் மற்றும் எமைல் டர்க்கைம் அவங்களுடைய கூற்றுகள்ல கூறியிருக்காங்க. அ எமைல் டர்க்கைம் ஒரு பிரெஞ்சு பிலாசபரா இருந்தாலும் கூட, அவர் பல ஆராய்ச்சிகள் செய்து, அதுல இருந்து வர தீர்வுகள மட்டும் தான் அவர் வந்து எடுத்து கூறினாரு. அ எந்த ஒரு கருத்தையும் அவரு பொதுவான கருத்தா அவர் சொல்லவே இல்ல. ஆ இதற்கு அவர் பல ஆராய்ச்சிகள மேற்கொண்டு, அவருக்கு அடியில ஏராளமான மாணவர்கள கூட வைத்து, அவர் ஆராய்ச்சிகள் நடத்தி, அதனுடைய முடிவுகள தான் அவர் வந்து கூற்றுகள்ல குடுத்திருக்காரு. ஆம் இவருடைய கூற்றுப்படி, ஒரு பொருள் செய்வதற்கு நம்ம பிரிக்கும்போது
இந்த 4 விதமா பிரிக்கிறாங்க மக்கள. அ பிரிச்சு ஒரு செயல செயல்பட்டு வாங்குறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தப்படும்போது, அவங்க அந்த பொருள்ல இருந்து எந்த ஒரு உரிமையும் அவங்களால கொண்டாடி பெற முடியவில்ல அப்படிங்கிற கருத்த அவரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அ இந்த பொருள் முழுக்க முழுக்க என்னுடையது, இது என்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா, அவங்க அதுல ஒரு பங்கு தான் வகிச்சிருக்காங்களே தவிர, அத முழுமையா அவங்க செஞ்சு குடுக்கல. அப்ப எந்த ஒரு அ பொருளையும் நாம உரிமை கொண்டாட அவர்களால முடியாம போயிருது. அப்படிங்கிறது அதுக்கு மிகவும் எதிர்ப்பான ஒரு கருத்தாவும் இருந்தது. அப்ப ஒரு பொருள உரிமை கொண்டாட முடியல அப்படிங்கும்போது, ஒரு முழுமைத்தன்மை அவங்க பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முழுமைத்தன்மை பெற வேண்டும் அப்படின்னா, அப்ப ஒரு பொருள ஒரு மனிதரே எல்லா வேலைகளும் அவர் செய்து ஒரு பொருளை உருவாக்கினார்னா, அங்க வந்து அவர் அந்த முழுமைத்தன்மையை பெற முடியும். ஆனா இப்படி பிரித்து வேலைகளை செய்யும்போது, அவங்களால இந்த முழுமைத்தன்மையை பெற இயலாது அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருந்தது. ஆனா இதனுடைய அ பின்னடைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவரையே ஒவ்வொரு செயல்களையும் செய்யும்போது, அது அதிக நேரங்களை மேற்கொள்கிறது மற்றும் அ அந்த பொருளுடைய முடிவுத்தன்மை அவ்வளவு சிறப்பா வந்து முடியாது. ஏன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தான் அ ஒரு தனித்திறமை இருக்கும். இப்ப அந்த கூர்மைப்படுத்துற வேலைய மிக அருமையா செய்யக்கூடியவரா இருப்பாரு. ஆனா, அவரால அவ்வளோ அருமையா தலைப்பகுதிய உற்பத்தி செய்றதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்காது. அப்ப ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் தனித்தனி திறமைகள் இருக்கு. இத எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்ம செயல்பட்டோம்னா, முடிவு பொருள் ஒரு அற்புதமான பொருளா வந்து நிக்கும் அப்படிங்கிறது தான் டர்க்கைமுடைய கருத்தா இருந்துச்சு. இந்த ஒரு கருத்துக்காகத்தான் அவர் வந்து அ ஒவ்வொரு செயல்களையும் அவர் வந்து செஞ்சுகிட்டு வந்தாரு. இப்போ ஒரு சமுதாயத்துல அ அவர் பேசின மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் அதாவது தொழிலாளர் பிரிவு ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒவ்வொரு அவங்க அந்த பொருளோட தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே விஷயத்த 2 விதமாவும் நம்ம பார்க்க முடியுது. அதோடைய பலன்கள் மற்றும் அதனுடைய எதிர்ப்புகள் அப்படி நம்ம சொல்லலாம். ஆ இப்ப நம்ம வகுப்பு அப்படின்னு சொல்லத்துல, இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஆ பூர்ஜுவா கிளாஸ் அண்ட் ஆ புரொலெட்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஆ உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க வேலை பார்க்குற கூலி தொழில் பண்ணக்கூடிய மக்கள். ஆம் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக குழுக்கள், நிறுவனங்கள் எந்த ஒரு நிறுவனமானாலும், அங்க இருக்கிற நெறிமுறைகள், நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் கோட்பாடுகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்று அவர் பராமரி பராமரித்தனர். அதாவது, ஆம் இப்ப நம்ம நம்பிக்கைய ஒரு பக்கம் வச்சுட்டு, ஒரு சமுதாயத்துல ஒரு விதமா நம்ம செயல்பட்டுகிட்டு இருந்தோம் அப்டின்னா, அப்ப அங்க வந்து ஒற்றுமை வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். அ அதனால ஒரு சமூக குழுக்கள், ஒரு குரூப் ஆகட்டும், ஒரு சமூக நிறுவனமாகட்டும், இல்ல அதோடைய நெறிமுறைகள், அதாவது விதிமுறைகள் எப்படி செயல்படணும், என்னென்ன பழக்கவழக்கங்கள அவங்க கையாளணும், அப்புறம் அவங்களோட நம்பிக்கைகள எப்படி வச்சிருக்கணும், அ அவங்களுடைய மதிப்பு மற்றும் கோட்பாடு, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருந்தால் மட்டுமே, அங்க ஒற்றுமைன்ற உணர்வ கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆ பென்டிக்ஸ் சொன்னதபடி பார்த்தோம் அப்டின்னா, வெப்பர் அப்டின்ற அவருடைய கருத்துல 3 விதமா அவர் சொல்லியிருக்காரு. ஒரே வகுப்ப சேர்ந்தவங்க ஒருங்கிணைந்து சங்கங்களை உருவாக்குவார்கள் என்று மார்க்ஸ் சொன்னதை வெப்பர் ஏற்கவில்லை. கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொன்னார்ன்னா, ஒரு சமுதாயத்துல ஒரே மாதிரியா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அவங்கலாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிக்கிடுவாங்க. அதே நேரத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க பிரிஞ்சு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா, வெபர் என்ன சொன்னாருன்னா, அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட, அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப மார்க்ஸ்க்கும், வெப்பருக்கும் இங்க வந்து ஆ ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. வெப்பர் வர்க்கத்தில் கருத்து பொருளாதார அளவுகோல் மட்டுமே தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆ எக்கனாமிக் கண்டிஷன வச்சு மட்டுமே தான் ஒரு சமுதாயத்தோடைய அ வளர்ச்சிய நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்தா இருக்கு. ஆனா, கார்ல் மார்க்ஸ் அப்படி சொல்லல. பொருளாதாரத்த மட்டும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து
அவர் பேசல. ஆ அவர் வந்து எல்லாமே வந்து முக்கியத்துவம் தான் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஒரு சமுதாயத்துல தனிநபருடைய ஒரு செயலும் சரி, இல்ல ஒரு கூட்டு செயலாக இருந்தாலும் சரி, அனைத்துமே வந்து பொருளாதார அடிப்படையில மட்டும் அளவுகோல்ல மட்டும் இல்லாம, ஆ மித்த அனைத்து விதங்களையும் கொண்டதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா வெப்பர பொறுத்தவரைக்கும் வர்த்தக நிலைமை என்பது இறுதியில் சந்தை நிலைமை. அதாவது ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னா, அது மார்க்கெட்டுடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாரு. ஆ ஒரு மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அ எப்படி இருக்கணும்? அந்த எக்கனாமிக் கண்டிஷன் மார்க்கெட் நிலைமைய மட்டும் வச்சு இருக்கக்கூடியதா இல்ல. அவை பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் எல்லா செயல்களும் அதாவது அ பொருள் விநியோகம், அதோடைய பயன்பாடு எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் கார்ல் மார்க்ஸோட ஒரு கருத்தாவும் இருந்தது. மார்க்ஸோட கூற்றுப்படி முதலாளித்துவத்த கட்டாய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. முதலாளித்துவ சிந்தாந்தவாதிகளை சில நம்பிக்கைகளை உருவாக்க வைக்கிறது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதாவது ஆ இப்படி செயல்பட்டா இது வந்து வெற்றிய தரும். இந்த மாதிரியான செயல்முறைகள் நமக்கு வந்து நம்பிக்கைகள உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வெபர் சொல்லியிருக்காரு. அ இறுதியில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளுடைய பழக்கவழக்கங்களாவும் மாறுது. இந்த பழக்கவழக்கங்கள் தான் மதங்களாவும் உருமாறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகையில அ ஒரு மதம் அதனுடைய ஒரு ரிலிஜன், கிளாஸ், சொசைட்டி இது 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா தான் இருக்கு. ஆ ஒரு தொழிலாளர் பிரிவு மற்றும் ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறதுல எவ்வளவு தூரத்துக்கு அங்க சாலிடாரிட்டி மெயின்டெயின் ஆகுது அப்படிங்கிறத தான் அ இந்த பிரிவுல வந்து இறுதியா சொல்லியிருக்காங்க. ஒரு சமுதாயத்துல அப்ப பிரித்து செயல்பட்டால் கூட பிரிந்து செயல்பட்டால் கூட நிச்சயமாக ஒற்றுமை அங்கு நிலைக்க முடியும். அதை நிலைப்பற்ற முடியும் அப்படின்ற கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. ஆ இந்த தியரி பேப்பர பொறுத்தவரைக்கும் நம்ம அதிகமா பார்த்தது கார்ல் மார்க்ஸ் பற்றியும், இமைல் டர்க்கைம் பற்றியும், மேக்ஸ் வெபர் பற்றியும் தான். ஆனா இத தாண்டி இந்தியாவிலும் பல சமூகவியல் ஆராய்ச்சி அறிவாளர்கள் இருக்கிறார்கள். நம்மளுடைய பழக்கவழக்கங்கள பத்தி எம்.என். ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரு ஹிந்துயிசம், பிராமனைசேஷன், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிற பல கருத்துக்கள அவரு கூறியிருக்காரு. ஒவ்வொரு அ மதத்தினுடைய பழக்கங்களும் சரி, இல்ல ஒரு பொருளாதார நிலைமையும் சரி, எதுவாக இருந்தாலும் அது வயதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்களிடையே மாறுபட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க இருக்கிற சமூகத்திற்கு ஏற்றபடியும் மாறுபட்டு தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே எல்லா இடங்கள்லயும் இருக்காது. இதுதான் சமூகவியல்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சயின்ஸ்க்கும், அ ஆர்ட்ஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ நம்ம அறிவியல்ல எந்த விஷயத்த போய் நம்ம ஆராய்ச்சி செய்தாலும், அது ஒரே மாதிரியான முடிவுகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே நேரத்துல அ ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கத்துல, அது அப்படியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா, இது அதிகமா மனிதர்கள கையாளக்கூடிய விஷயங்களா இருக்கு. மனிதர்களுடைய கருத்து வேறுபட்டு, வெவ்வேறு விதமா ஒவ்வொரு இடத்திலயும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அ ஆகையால இந்த வேறுபாடுகள் இருந்தால் கூட, சமூகம் அப்படின்னு வரம்போது, நாம் அனைவரும் ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இங்க இப்ப நம்ம இந்த பேப்பர்ல இவங்களுடைய கருத்துக்கள ஒவ்வொரு அ தனியா ஒவ்வொருவர பத்தியும் பார்த்தோம். இப்ப அதுக்கு பின்னாடி இந்த பிரிவுல இந்த கடைசி பகுதியில பாக்கத்துல, இது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது? எங்க இந்த ஒருவருக்கொருவருக்கிடையான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, இல்ல ஒற்றுமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில முழுசா பார்த்திருக்கோம். இந்த பகுதி உங்கள் அனைவரின் கவனத்திற்கும் வரும்போது, இ இத வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லத்த, அத கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு. அ இந்த பகுதியில நம்ம படித்தது போல், அ இன்னும் பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சமூகவியல் ஆராய்ச்சியாளர்கள் பற்றின
பல தகவல்களை படித்து நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படின்றதோட இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.